மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/1/2026க்கான ஒரு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லாவே சொர்ண கேரளா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷனோ இல்லை வேறு எதுக்காவது கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வருகிற 24ஆம் தேதி இல்லையா? ஆமாம், 24ஆம் தேதி வந்து நமக்கு பம்பர் இருக்குது. பம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி எக்ஸ்மேன் பம்பர், கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் 20 கோடி ரூபா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 20 கோடி ரூபா கொடுக்குறாங்க. சரியா? 20 கோடி இது ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு 1 கோடி ரூபா. ஒவ்வொரு கோடி ரூபாயா 20 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. 20 கோடி ரூபா. சரியா? நீங்கள் யாராவது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாராவது வாங்குறதா வாங்கிக்கோங்க. இது நான் திரும்ப திரும்ப சொல்ல ப்ரொமோஷன் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு அது ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு 1 கோடி ரூபா விழுந்து அது ஒரு பெரிய சந்தோஷங்க. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம சொல்லி ஒரு ஆள் வாங்கி வாழ்க்கையில் ஏதாவது நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்ம அது ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒரு பாலமாக அதுக்கு ஒரு இது எறும்பு மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்குமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரியா? ஏன்னா அதனால் சொல்கிறேன் திரும்ப வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு 400 தான் டிக்கெட்டு. நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ப்ரொமோஷன் கிடையாது. நான் திரும்ப அப்படிலாம் யார்ட்டையும் காசு வாங்கிட்டு உங்களை போட்டு விட மாட்டேன். அப்பேற்பட்ட நன்றி கெட்டவங்களாம் கிடையாது நான். அதனால் இது வந்து இது வந்து நேரடியாக நம்ம கேரளா கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. வந்து முழுக்க கேரளா கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் யாருக்கோ கொடுக்க போகிறது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம் தானே. சரி, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் நீங்கள் மட்டும் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இல்லை தானே? இப்போ யாராவது ஒருத்தவங்க மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அடுத்து மேலே லெவலுக்கு போனாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 400 செலவு பண்ணி நம்ம இதுக்கு இவ்வளவோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம் போட்டு நிறைய காசு செலவு பண்ணுறோம் இல்லையா? அந்த 400 அப்படியே அந்த பக்கம் மாற்றுவோம். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு 5 லட்ச ரூபா விழுந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு இல்லை வேறு எதுக்காவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நல்ல எண்ணத்தோடு நம்ம சொல்லுவோம், நல்லது நடக்கும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம சொல்கிறோம். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன். சரியா? நீங்கள் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எதாவது சொல்கிறேன், நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டத்தினால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சீட்டு வாங்குறோம். 30 ரூபா போனால் 30ங்க ஒரு விழுந்தா ஒரு 10,000 கிடைக்கும், ஒரு 5,000 கிடைக்கும். அந்த கணக்கில் தான் நம்ம விளையாடுறோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 400 அங்கே போடுற காசு இந்த 400 இங்கே போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு கோடி ரூபா கொஞ்சமாக இருக்கிற கொஞ்சம் பெருசாக ஒரு கோடி ரூபா விழுந்தால் போதும் இல்லையா? அதெல்லாம் வாங்க ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. ஏதாவது ஒரு செலவுக்காகட்டும், மருத்துவ செலவு, வீட்டு செலவு, எதுக்காவது உன்னதுக்காகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? 400 டிக்கெட்டு. இன்றைக்கி இந்த 24ஆம் தேதினா இன்றைக்கி வந்து 23ஆம் தேதியா? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. சரியா? அதனால் சொல்கிறேன், எக்ஸ்மேன் பம்பர் ஒரே நாள் தான் இருக்குது. 107வது குழுக்கள். முயற்சி பண்ணுறவங்க பண்ணி வாங்கிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையலில் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக 411 கொடுத்தாங்க, 141 கொடுத்தாங்க. அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 716ங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி 37வது ட்ரை, எஸ்கேவோட 37வது ட்ரை. அது போக நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா? 002 கொடுத்தாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி வந்து 3 ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு 3 டைம் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம மறுபடியும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு 1 1 4 1 3 டைம் நமக்கு வந்துருச்சு ஒன்றா நம்பர். சரி, அதனால் நம்ம திரும்ப நமக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா 3 ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது. அப்படி நான் ஒன்றா நம்பர் நான் எதிர்பார்க்கல. நான் ஒன்றா நம்பரை விட அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் நான் எதிர்பார்க்குறேன். அது மாதிரி வந்தால் பாருங்கள். அடுத்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் 537, 995, அடுத்து 486, அதே போல் நமக்கு 954, 825, அடுத்து 732, 002. சரியா? இது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது, வாய்ப்புகள் கிடைக்குது. அது மாதிரி தான் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தாலும், ஆனால் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து, ஏன்னா இன்றைக்கி ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுக்கல. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே நீங்கள் கிட்டத்தட்ட இந்த 17ஆம் தேதியா 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 002லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் எடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? எல்லாமே வச்ச நம்பர் தான் திரும்ப வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இனிமேல் தான் இருக்குது. 23 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து 1ஆம் நம்பர் வந்து 2, பி போர்டில் வந்து நமக்கு 8, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு
4. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல்டில் 24, பி போல்டில் 3, சி போல்டில் வந்து 6. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல்டில் வந்து நமக்கு ஒரு 16, பி போல்டில் வந்து ஒரு 2, சி போல்டில் வந்து நமக்கு 7. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 4 நம்பர் ஏ போல்டில் 4, பி போல்டில் வந்து 5, சி போல்டில் வந்து ஒரு 12. அடுத்து 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பரை 5ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல்டில் 8, பி போல்டில் 27, சி போல்டில் 5. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர் எடுத்துன்னா 6ஆம் நம்பர் ஏ போல்டில் 8, பி போல்டில் 29, சி போல்டில் 31. இது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கு இது எனக்கு தான் 6ஆம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வருது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் நான் கொண்டு வரவே இல்லை. 1ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 1ஆம் நம்பரை விட 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் 6ஆம் நம்பர் கொண்டு வரும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல்டில் 6, பி போல்டில் 28, சி போல்டில் 1, 2. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல்டில் 16, பி போல்டில் 26, சி போல்டில் 4. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல்டில் 6, பி போல்டில் 8, சி போல்டில் 8. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல்டில் 5, சி போல்டில் 5, சி போல்டில் 7. இவ்வளோதான் வருது. இதுக்கு மேலே ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சரிங்க. அதே நம்பர் நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 1ஆம் நம்பர் இந்த இடங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த இடத்துங்க. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 2ஆம் நம்பர் இந்த இடங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பருக்கு அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரிக்கான பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 687, அடுத்து நமக்கு 874, 467, 648, 884, 678, 476, அதே மாதிரி 847, 764, அடுத்து நமக்கு 867. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துச்சு. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அந்த டிபேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து 3 போர்டுமே 1ஆம் நம்பர் கிடச்சதுனால திரும்ப 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் மேலேயே நம்ம அதிகமான டவுட் இருக்குது. காரணம் என்னென்னா, அது வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுலே இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஏ போல்லே 31 நாளைக்கு மேலே பெண்டிங், பி போலில் வந்து 29 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. அப்போ நமக்கு அதுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 1ஆம் நம்பர் வச்சு தேய்ச்சிட்டாங்க. நான் 1ஆம் நம்பர் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பி போர்டில் கூட நமக்கு 14ஆம் தேதி தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் வைக்கல. அதுக்கப்புறம் 910 வச்சாங்க. அதுக்கப்புறம் வைக்கல. அதில் கூட ஒரு 7 நாள் பெண்டிங்கில் நிற்கிது. 8 நாள் பெண்டிங் பாருங்கள். 8 நாள் பெண்டிங்கில் நிற்கிது. பட் அதை கூட கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா. நம்ம சும்மா ஒரு கெஸ்மாக தான் பண்ணியிருக்கிறோம். பட் எனக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை தான் நான் கொடுக்குறோம். அதே மாதிரி 68, 87, 74, 67, 48, 64, 76, 74, 76, அடுத்து 48, 46, 64, 68. சரியா. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விழுகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான இது இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த டாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி கிடைக்கப்படுது 141. ரொம்ப பெரிய வித்தியாசமாக இல்லைங்க. 145, 141 ஒன்றுமே பெரிய விஷயமாக ஒன்று வைக்கவே இல்லை. அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்க. அவ்வளோதான். சரியா. இப்போ இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகிற நம்பர் 6ஆம் நம்பர் 1 கார் 4 கார் 4 கார் இப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 போர்டுக்குமே 1 கட்டு 4 கட்டு 4 கட்டு இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வரதான் பாருங்கள். 7ஆம் நம்பருக்கான சாய்ஸும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ இந்த 3 போர்டுமே இந்த ட்ராவுக்கு ரொம்ப பலமான ஒரு நம்பராக தெரியுது. அதனால் இப்போ 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும். 1க்கு 4 திரும்ப 4க்கு 4 விட எனக்கு 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் நான் கொண்டு வரேன். இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நான் அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.